இந்த எஸ்எம்சி கான்செப்ட்டுக்கு டைமிங்கை கொஞ்சம் சேர்த்து எட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது ஐசிடி கான்செப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், லிக்விடிட்டி எங்கே ஹண்ட் பண்ணுறான்னு தெரியும் சரியா. அதே மாதிரி ஆர்டர் பிளாக் எங்கே வருதுன்னு தெரியும் உங்களுக்கு, எஃப்இஜி இம்பேலன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், இருக்கிற இடம் டிஸ்கவுண்டா ப்ரீமியம் ஜோனான்னு தெரியும் ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் லண்டன் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, ஏசியா ஸ்டேஷனில் இருக்கீங்களா, என்ஒஎஸ்சியில் ஏஎம் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, பிஎம் ஸ்டேஷனில் இருக்கீங்களான்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கன்செப்ட்டுக்கு பேர் தான் என்னது ஐசிடி கன்செப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னென்ன, ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். இதில் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னா ஹையர் ஹையர் லோ கொடுக்கும், டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னா லோவரில் லோ ஹைஸ்க்கு வந்து கொடுக்கும், சைட்வேஸ் போகுதுன்னா ஒரு ரேஞ்சாக இருக்கும். சைட்வேஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவோம் சைட்வேஸ் போச்சுன்னா வெயிட் பண்ணி அதுக்கான அனலைஸ் எப்போ எங்களுக்கு ட்ரெண்டோட மேட்ச் ஆகுதோ இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமோட எப்போ லைன் ஆகுதோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஓகே மார்க்கெட் இங்கே தான் போகுது அப்படின்றதுக்கான டெசிஷனை வந்து எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்து நிற்போம் ரைட். லிக்யூரிட்டியை பற்றி என்ன தெரியும், லிக்யூரிட்டி ஹண்ட் எங்கே நடக்கும், விக் எப்படி அடிக்கும், எந்தெந்த இடத்துல அடைக்கும் ரைட். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோ, ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ், ப்ரீவியஸ் டேயோட லோ, பிடிஹெச் ப்ரீவியஸ் மந்தோட ஹையஸ்ட் லோ, பிஎம்னு சொல்லுவாங்க ரைட். பிடிஹெச்ன்றது ப்ரீவியஸ் டே ஹை, பிடிஎல்ன்றது ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி பிடபிள்யூன்னு போட்டோம்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை, ப்ரீவியஸ் மந்தினுடைய லோ, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. லிக்யூரிட்டி ஹண்ட் வந்து இந்தந்த விஷயத்துக்காக நடக்கும். லிக்யூரிட்டி ஹண்ட் நடந்து முடிஞ்சுது, விக் அடிச்சு முடிஞ்சுது அப்படின்னு அடுத்த ஸ்டெப் என்ன தேடுவேன், நான் வந்து எந்த ஆர்டர் பிளாக் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடுவேன். அந்த ஆர்டர் பிளாக்கு எனக்கு இம்பேலன்ஸோட கிரியேட் ஆகிருக்கான்னு தேடுவேன் ரைட். லிக்யூரிட்டி வாய்டு கொடுத்துருக்கா, இம்பேலன்ஸ் கொடுத்துருக்கா, எஃப்இஜி கேப் கொடுத்துருக்கா, பிபிஆர் கொடுத்துருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்து ஒரு இடத்த பிடிச்சேன்னா நான் பிடிச்ச இடத்துல எனக்கு வந்து இது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன் வந்து எனக்கு இருக்குதா ரைட். 50% மேலே இருக்குதா, 50% கீழே இருக்குதா. அதே மாதிரி டிடிஓ ட்ரூ டே ஓப்பன் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிச்சிட்டேன் அப்படின்னா ரைட். கில் ஜோன் டைமிங்கில் ஏசியா டைம் வந்து நான் ஃபுல் ஆஃப் லிக்யூரிட்டியாக பார்க்க போகிறேன் அப்படின்னா யூவிஷ் உங்களுடைய வியூ பாயிண்ட் எதுவோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. லண்டன் கில் ஜோனில் என்ட்ரியா இல்லை நியூயார்க்கில் என்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏசியா வந்து ஃபுல் ஆஃப் லிக்யூரிட்டி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவுமே இல்லை சரி. கில் ஜோனை வந்து ஏசியா பிரேக் அவுட் வச்சுதா வைக்க இல்லையா, இல்லை ஏசியாவை வந்து ஹையஸ்ட்டை டச் பண்ணால் இல்லாட்டி லோவஸ்ட்டை டச் பண்ணால் உள்ளார இருக்கும், இல்லை அதை எக்ஸ்பேன்ஷன் அடிச்சுட்டு வெளியே போகும் அப்படின்ற ஐடியாலாம் ஜென்ரேட் பண்ண வேண்டியது யுவோவிஷ். மார்க்கெட் என்ன பண்ணுதோ அந்த மூமெண்ட் தான் கொடுக்கும். நான் எது நினைக்கிறேனோ அதை வந்து மார்க்கெட் செய்யாது, மார்க்கெட்டு என்ன நினைக்குதோ அதை தான் வந்து நான் செய்யணும் ரைட்டா. ரெண்டு வித்தியாசத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நியூயார்க் ஸ்டேஷனில் ஏஎம் ஸ்டேஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பிஎம் ஸ்டேஷனில் இருக்கிறது வந்து லோ வால்யூமில் இருக்கிறதால அவாய்ட் பண்ணுறது குட் ஐடியா, பெட்டர் ஐடியான்னு சொல்ல மாட்டேன் ரைட். நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு டைமிங் ஆட் பண்ணி சரியா ரைட். ஸோ அதை லிக்யூரிட்டி கிராப் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் வந்து என்னது ஐசிடி கன்செப்ட்.